வெல்கம் டு விஎம் அன்னவியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூக்கல்ல பிரியாணி, வெள்ளை மூக்கல்ல பிரியாணி தான். அதுக்கு நம்ம மூக்கல்லையை குக்கரில் போட்டு கரெக்டாக 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மூக்கல்ல பிரியாணிக்கு தேவையான கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு இது வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நான் எவ்வளோ நறுக்கியிருக்கேன்னா 4 வெங்காயம் 5 தக்காளி ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவும் நறுக்கி வைப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதில் 2 ஏலக்காவையும் எடுத்து போட்டுக்கலாம். அது பொரிக்கிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து எப்போவுமே ப்ரௌன் கலர் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், நம்ம மூக்கல்ல பிரியாணிக்கு நம்ம தோட்டத்தோட புதினா தான் கிள்ளிகிட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அது வதங்கட்டும். வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சும்மா 2 இப்படி பண்ணிட்டா போதும். அதில் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, புதினா, இதுலேயே பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். புதினாவில் மேலேருந்து பறிச்சு வந்தேன்னு சொன்னேன்ல, அதுலேயே பச்சை மிளகாய் இருக்குது. எல்லாம் போட்டு தக்காளி வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வதங்கின பிறகு கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் தண்ணி ஊற்றலாம். இங்கே பாருங்கள், மூக்கல்லையை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி ஊற்றி தான் செய்ய போகிறேன். மூக்கல்ல வேக வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து அரிசி கொஞ்சம் வெந்த பிறகு போடலாம். ஏன்னா மூக்கல் அந்த அளவுக்கு வெந்துருச்சு. வேக வச்சு தண்ணி தான் நான் ஊற்றுறேன். போது நம்ம அரிசியை போட்டுட்டாச்சு. அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்ச பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மூக்கல்லையை போட்டுக்கலாம். மூக்கல்லையை போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு. அரிசி வேகணும். அரிசி வந்துச்சா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான மூக்கல்ல பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் தொக்கு. இது கருவேப்பிலை சட்னி. இது வந்து நம்ம சேனலில் இருக்குது. கருவேப்பிலை சட்னி வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.